மாயாண்டி தாலி பிரிச்சு போக்குற ஃபங்க்ஷனை பத்தி அழகர்கிட்டயும் பூங்குடி கிட்டையும் சொல்றாரு. அழகர், அப்பா எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, இந்த விசேஷ ஏற்பாடுகள் எதையும் இப்ப நீங்க செய்ய வேண்டாம், எனக்கு இதுல சுத்தமா இஷ்டம் இல்லப்பான்னு சொல்றாரு. என்னடா அழகர் இப்படி சொல்லிட்ட, கல்யாணம் முடிஞ்சு அடுத்த முறைப்படி நடக்க வேண்டிய விசேஷம் இல்லாது இதுல இஷ்டம் இல்லைன்னு சொல்ல என்ன அர்த்தம் இருக்கு? அழகருடனே, அப்பா அன்னைக்கு சூழ்நிலையால நான் பூங்குடி கழுத்துல தாலி கட்டி இருக்கலாம், ஆனா என் மனசு முழுக்க நந்தினிய வச்சுக்கிட்டு அவளோட நினைவுகளோட வாழ்ற என்னால இந்த விசேஷத்துல ஏத்துக்க முடியலப்பா. நந்தினியே என்னால அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியல, என் மனசு இன்னொரு அனமா இருக்கு. இந்த நிலையில இந்த சடங்கெல்லாம் எனக்கு ஒரு ஏமாற்று வேலையா தோணுது. தெய்வான உடனே, அண்ணா பாத்தீங்களா அண்ணா, பெத்த புள்ள வாயாலேயே உண்மையை ஒத்துக்கிறான் பாத்தீங்களா, அவன் மனசுல என் பொண்ணு நந்தினி மட்டும்தாங்க இருக்கா, நீங்க என்னடானா அந்த பிள்ளையோட மனசுல என்ன இருக்கு, அவன் என் போட்டு வேதனைப்பட்டு அழுதுகிட்டு இருக்கான்னு துளி கூட யோசிக்காம இந்த பூங்குடிக்கு தாலி பிரிச்சு போக்குற ஃபங்க்ஷன் திருவிழா மாதிரி நடத்த போறேன்னு குதிக்கிறீங்க, இது நியாயமா என்னங்கிறாங்க. தெய்வான கொஞ்சம் சும்மா இரு, அழகர் ஏதோ மனக்குழப்பத்துல பேசுறான். பூங்குடிமா நீயாவது அவனுக்கு எடுத்து சொல்ல வேண்டாமா, இந்த விசேஷத்துக்கு நீயும் முட்டுக்கட்ட போட மாட்டியம்மா. பூங்குடி மெதுவா, அழகர் சொல்றது அவரோட பக்கம், ஆனா எனக்கும் இந்த விசேஷத்துல இப்போதைக்கு துளி கூட விருப்பம் இல்லைங்க. தெய்வான உடனே, ஆஹா அற்புதம், இப்ப புரியுதா அண்ணன் உங்களுக்கு, இங்க யாருக்குமே இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, என் பொண்ணு வாழ்க்கையை அநியாயமா கெடுத்துட்டு வந்த இந்த பூங்குடி அம்மனிக்கு இப்ப இந்த வீட்டு சடங்கு மேல அக்கறையும் இல்லையாமா, வாழ வந்த இடத்துல முறைப்படி நடந்துக்க துப்பில்லாதவளுக்கு எதுக்குன்னா இவ்வளவு பெரிய விசேஷம். பூங்குடி உடனே, உங்க தப்பான பேச்சுங்க கொஞ்சம் நிறுத்துங்கம்மா, நான் இந்த கல்யாண பந்தத்தை வேண்டான்னு சொல்லல, உங்களை விட்டுட்டு கிளம்பணும்னு நினைக்கல, ஆனா எனக்கு இப்ப கல்யாண வாழ்க்கை, அதுக்கான சடங்குகள், குடும்பம், இந்த பொறுப்புகள்ல இப்போதைக்கு ஈடுபாடு வரல. நான் காலேஜ் போயிட்டு இருக்கேன், என் படிப்பு என் கரியர் மட்டும்தான் இப்ப என் கண்ணுக்கு தெரியுது. இந்த சடங்குகளை எல்லாம் இவ்வளவு பிரம்மாண்டமா செஞ்சு என்ன முழுமையான குடும்ப வாழ்க்கைக்குள்ள இப்பவே தள்ளாதீங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் வேணும்னு சொல்றாங்க. தேவான மீனாட்சியை பார்த்து, மதனி அந்த பூங்குடி பேசுற திமிரான பேச்சை கேட்டுட்டு இன்னும் பேசாம உட்கார்ந்துருக்கீங்க, படிப்பு முக்கியம்னா அப்புறம் எதுக்குடி தாலியை வாங்கிக்கிட்ட, இவ இஷ்டத்துக்கு விசேஷத்தை தள்ளி வைப்பாளாம், இவ இஷ்டத்துக்கு காலேஜ் போவாளாம், நாம எல்லாரும் இவ பின்னாடி கை கட்டி நிக்கணுமா, அண்ணன் அழகரே வேண்டான்னு சொல்றப்ப இந்த ஃபங்க்ஷனை இப்பவே நிறுத்துங்கன்னுங்கிறாங்க தெய்வான. மீனாட்சி உடனே தெய்வானைய சமாதானம் செஞ்சு, தெய்வான கொஞ்சம் அமைதியா இருங்க, பூங்குடி அழகரு, பூங்குடிமா இங்க பாரு, அழகரு நந்தினி மேல வச்ச பாசம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லல, ஆனா காலம் போக போக எல்லாம் மாறுமா, அதே மாதிரி பூங்குடி உன் படிப்புக்கு இந்த குடும்பத்துல யாரும் தடையா இருக்க மாட்டோம், நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணுங்கிறது எங்களுக்கும் ஆசைதான், ஆனா இந்த ஊர் விசேஷம் நடந்தா மட்டும்தான் ஊருலகம் உங்களை புருஷன் பொண்டாட்டியா ஏத்துக்கும்பா. மாயாண்டியும், அழகரே என் உசிரே நீதாண்டா, பஞ்சாயத்துல நான் தலகுனிஞ்சு நின்னப்ப என் மானத்தை காப்பாத்த நீ கட்டின தாலி, இன்னைக்கு இந்த விசேஷத்தை நீங்க ரெண்டு பேரும் வேண்டான்னு தடுத்து நிறுத்தினா இந்த ஊர் உலகம் பூங்குடிய தப்பா பேசுண்டா, உங்க ரெண்டு பேரோட எதிர்காலத்துக்காகவும் இந்த அப்பாவோட நிம்மதிக்காகவும் கேட்கறேன்டா, எனக்காக இந்த ஒரு முறை உங்க பிடிவாதத்தை விட்டு கொடுக்க கூடாதாப்பா. மீனாட்சியும், பூங்குடி உன் அத்தை அம்மாவா கேக்குறம்மா, உங்க ரெண்டு பேரோட நல்லதுக்காகவும் இந்த குடும்பத்தோட சந்தோஷத்துக்காகவும் இந்த விசேஷத்துக்கு சம்மதிங்க, எங்களுக்கு இதை விட பெரிய பாக்கியம் வேற எதுவும் இல்லைங்கிறாங்க. அழகர் நந்தினிய பாக்குறாரு. நந்தினி அழுதுகிட்டே தலையை குனிஞ்சுக்கிறாங்க. பூங்குடி உடனே, உங்க மனசை கஷ்டப்படுத்த எங்களுக்கு இஷ்டம் இல்ல, ஆனா ஆசைப்பட்டு இந்த விசேஷத்தை செய்யணும்னாலும் உங்களோட சந்தோஷத்துக்காக நீங்க ஆசைப்பட்டபடியே இந்த தாலி பிரிச்சு போக்குற விஷயத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படிங்கிறாங்க பூங்குடி. அழகரும் கூடியே சம்மதிச்ச அப்புறம், உங்க பாசத்துக்கு முன்னாடி என் வேதனை பெருசு இல்லப்பா, உங்களுக்காக இந்த விசேஷத்துக்கு நானும் சம்மதிக்கிறேன், நீங்க நினைச்சபடியே நடத்துங்கிறாங்க. தெய்வான கோபத்துல முணுமுணுக்குறாங்க. என்ன நாடகம் உண்டா இது, பெத்தவங்க ரெண்டு பேரும் பாசமலை பொழிஞ்சு காரியத்தை சாதிச்சுட்டாங்க. போங்கண்ணே நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, ஆனா என் பொண்ணு நந்தினி மனசுல இருக்கிற காயம் மட்டும் என்னைக்குமே ஆறாது. மாயாண்டியும், என் பிள்ளைங்க நீங்க தாண்டா, என் மனசுல இருந்த பெரிய பாரமே இறங்கிடுச்சு, ரொம்ப சந்தோஷம்பா அப்படிங்கிறாங்க. நந்தினி அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க. தெய்வானையும் நந்தினியும் அவங்க ரூம்ல பேசிட்டு இருக்காங்க. நந்தினி அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு தெய்வான, அழுதுகிட்டே இரு நந்தினி, அழுதுகிட்டே இரு, இங்க நம்ம அழுது உசுர விட்டாலும் அந்த மாயாண்டிக்கும் மீனாட்சிக்கும் உரைக்காது. அந்த டைனிங் டேபிள்ல நடந்த கூத்த பத்தியா நீ, எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து பாசமலை பொழிஞ்சு அந்த பூங்கொடியையும் அழகரையும் விசேஷத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டாங்க பாத்தியா, மனுஷங்க எப்படி இவ்வளவு சீக்கிரம் மாறுவாங்க நந்தினி, எனக்கு அதை நினைச்சாதான் எரியுது. ஆமாமா பிளீஸ்மா, எனக்கு எதையுமே கேட்கிற நிலைமையில என் மனசு இல்லம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, அழகர் மாமாவே சம்மதிச்ச அப்புறம் நான் ஏன் இங்க அழுது என்னமா பிரயோஜனம், உனக்கு மட்டும் இல்லடி, பெத்தவ என் வயிறும் இங்க எரியுது, எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜோசிய பைதாண்டி, அவன் ஒரு அசல் ஃப்ராடு, நாத்திக்க ஏமாத்துக்காரன், அன்னைக்கும் நீயும் அழகரும் கல்யாணம் பண்ணிக்கணும் ஜாதகத்தை கொண்டு போய் நின்னப்ப அந்த ஆளு என்ன சொன்னான், பொறுத்து சுத்தமா இல்ல, ஜாதகமே இடிக்குது, இதுக்கு எந்த பரிகாரமும் கிடையவே கிடையாது, கல்யாணம் பண்ணா அழகர் உசுருக்கே ஆபத்துன்னு அடிச்சு சொன்னான்ல, அதை நம்பிதாண்டி இந்த மாயாண்டி அண்ணன் உங்க காதலை மதிக்காம கல்யாணத்தையும் நிறுத்தினாரு. ஆமாமா ஜாதகம் சரியில்லைன்னு தானே மாமாவும் அத்தையும் பயந்தாங்க, அவங்க அழகர் மாமா நல்லா இருக்கணும் தானே நினைச்சாங்க,
அதாண்டி இங்க இருக்கிற ஏமாத்து வேலையே, பித்தலாட்டம். இப்ப இந்த வந்து பூங்குடிக்கும் அழகருக்கும் ஜாதகம் பார்த்தாங்களே, அதுல இருக்கிற லட்சணத்தை கேள்விப்பட்டேன். ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு ரொம்ப முக்கியமே அந்த ரஜ்ஜு பொருத்தம் தான் சொல்லுவாங்க. அது அழகரோட உசுருக்கே ஆபத்துன்னு சொல்ற பொருத்தமடி. அதுவே இதுக்கு 2 பேருக்கும் இல்ல. ஆனா இப்ப இந்த ஃப்ராடு ஜோசி என்ன சொல்றான், விளக்கு பூஜை பண்ணுங்க, தாலி பிரிச்சு கோக்குறப்ப அந்த பரிகாரம் பண்ணுங்க, எல்லாம் சரியாயிடும் கதை அளக்குறான். ஜாதகமும் பொய், அந்த ஜோசியனும் பொய், அவன் சொல்ற பரிகாரமும் பொய் அப்படிங்கிறாங்க. நந்தினி அதுக்கு என்னம்மா சொல்ற, ரஜ்ஜு பொருத்தம் இல்லையா அவங்களுக்கு? ஜோசியர் அன்னைக்கு அப்படி சொல்லலையே மாமா கிட்ட. சொல்லுவான், அவனுக்கு தட்சணை வாரி இறைச்சிட்டு இருக்காங்கடி, உனக்குன்னா பரிகாரம் இல்லையாமா. ஆனா அந்த பூங்குடிக்குன்னா அடுக்கடுக்க பரிகாரம் வழிதான். இதுல இருந்தே தெரியல, இவங்க அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஜோசிக்காரன் வாய காசு கொடுத்து அடைச்சிருக்காங்கடி. இந்த மாயாண்டிக்கு பூங்குடியை ஏன் தெரியுமா புடிச்சிருக்கு? அவர் கூட பிறந்த தங்கச்சியோட பொண்ணு, சொந்த ரத்தம், தன் வம்சம்னு பாக்குறாரு. அதனால பொருத்தம் இல்லைனாலும் அவ இப்ப இந்த வீட்டு மருமகளா வாழலாம், சடங்கு பண்ணலாம். ஆனா நீ யாரு? உனக்கும் அவருக்கும் எந்த சொந்தமும் இல்லையே. அதனாலதான் உன்னை கறிவேப்பில மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டாங்க. நந்தினி அழுதுகிட்டே, அத்தை கூடவாமா அப்படி நினைப்பாங்க? அத்தைக்கு என் மேல எவ்வளவு பாசம் இருந்தது, அவங்களாவது மாமா கிட்ட பேசிருக்கலாம்ல. ஓஹோ, அந்த மீனாட்சியை பத்தி பேசுறியா நீ? அவ சும்மா வாய்ஸ் அவடால் பேசுறபடி வார்த்தையில மட்டும் பாசத்தை கொட்டுவா. ஆனா காரின்னு வரும்போது உன்னை யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தூக்கி போட்டுட்டா. நீயும் அழகரும் வருஷக்கணக்கா உசுருக்கு உசுரா காதலிச்ச விஷயம் அந்த மீனாட்சிக்கு தெரியாதா என்ன? அவ முன்னாடிதானே நீங்க 2 பேரும் ஜோடியா சுத்துனீங்க, எல்லாம் தெரியும்டி. தெரிஞ்சும் இன்னைக்கு எப்படி அந்த பூங்குடி கைய புடிச்சுக்கிட்டு என் மருமகளே, என் தங்கமேன்னு ஒடுங்கிட்டு இருக்கா? இங்க யாருக்குமே உன்னோட எமோஷன்ஸ் பத்தியும் அழகரோட உணர்வுக பத்தியும் புளி கூட கவலை இல்லை நந்தினி. நம்ம எல்லாரும் இந்த வீட்டுக்கு வெறும் அடிமைக, வேலைக்காரங்க, அவ்வளவுதான். மாமாவும் அத்தையும் கூட அன்னைக்கு ஊரை எதிர்த்து காதலிச்சுதானேமா கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கே காதல்னா என்னன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் என் காதலை புரிஞ்சுக்கல? அதாண்டி எனக்கு புரியல. இந்த மாயாண்டியும் மீனாட்சியும் அன்னைக்கு பெரியவங்களை எதிர்த்து காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பண்ணா அது நியாயம், காதல், வீரம், தியாகம். அவங்க பெத்த புள்ள காதலிச்சா அது தப்பா? தனக்கு வந்தா ரத்தம், தம்பிக்கு வந்தா தக்காளி தொக்காடி. இவங்க எல்லாரும் அசல் சுயநலவாதிங்க நந்தினி. அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை சாதிக்கிறது தான் எதை வேணாலும் பண்ணுவாங்க. இந்த மாயாண்டிக்கு பூங்கொடி தனக்கு மருமகளா வரணும்னு ஆசை. இந்த பூங்கொடிக்கு இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு ஆசை. இந்த அழகருக்கு அவங்க அப்பா அம்மா நல்லா இருந்தா போதும், சந்தோஷமா இருக்கணும் நினைக்கா போதும். நந்தினி, நீ உன்னை பத்தி கவலைப்படுறதுக்கு யாருமே இல்லடி. யார வேணா காயப்படுத்துவாங்க அவங்க சுயநலத்துக்காக. அவங்க விருப்பப்படி எல்லாரும் ஆடணும்னு நினைக்கிறாங்க. அப்ப என் வாழ்க்கைக்கு நீ விடுவே இல்லையாமா? நான் இப்படியே அவங்க விசேஷத்தை பார்த்துட்டு அழுதுகிட்டு சாக வேண்டியதுதானா? என் காதல் தோத்து போயிடுச்சாமா? நீ ஏண்டி சாகணும் நந்தினி? சாக கூடாது நந்தினி. நான் என்ன சொல்றேன்னு கேளு. இந்த வீட்டு மனுஷங்க எல்லாரும் அவங்க சுயநலத்துக்காக வாழும் போது நாம மட்டும் ஏண்டி தர்ம நியாயம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணும்? அவங்க சுயநலமா இருக்கும்போது நாம ஏன் இருக்கக்கூடாது? அந்த பூங்குடியை இந்த வீட்டை விட்டு எப்படியாவது வெளியே துரத்தணும்டி. அவ இங்கிருந்து போனா மட்டும்தான் நீ அழகர் உன் கழுத்துல தாலி கட்ட முடியும். அழகரும் அவளை ஏத்துக்கல, அவளும் படிப்புன்னு தான் அலையறா. அப்புறம் எதுக்குடி அவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்? அம்மா, அது தப்பு இல்லையாம்மா? அவங்க 2 பேருக்கும் முறைப்படி கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப போய் நாம அவங்கள பிரிக்க பார்த்தா ஊர் நம்மள பழிக்குமேம்மா. ஒரு தப்பும் இல்ல, இல்லாத ஜாதக பொருத்தத்தை இருக்குன்னு சொல்லி உங்க காதலை பிரிச்சு அவங்க சுயநலத்துக்கு முன்னாடி உன்னோட காதல் ஜெயிக்கிறதுக்காக நாம செய்யறது தப்பே கிடையாதுடி. அழகர் உன்னோட புருஷன், அவனோட மனசுல இன்னைக்கும் என்னைக்கும் நீ மட்டும்தான் இருக்க. அந்த பூங்குடி இந்த வீட்டுக்கு வந்ததே தப்பு. அதனால அவளை வெளியேத்திட்டு நீ அழகரை கல்யாணம் பண்ணிக்கிறதுலதான் எந்த தப்பும் இல்ல. அதுதான் தர்மம். நான் உனக்கு துணையா இருக்கேன். நம்ம நினைச்சதை சாதிப்போண்டி. முதல்ல இந்த அழுகையை நிறுத்து, முகத்தை தொட. நமக்கான காலத்தை நாம தான் உருவாக்கணும், புரியுதா? அப்படிங்கிறாங்க. நந்தினியும் மெதுவா தலையசைக்கிறாங்க.